தலைப்பு செய்திகள். ஈரான் தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். ட்ரம்ப் அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டங்கள். கச்சதீவில் திரண்ட பக்தர்கள். புனித அந்தோனியர் ஆலய திருவிழா கோலாகலமாக நிறைவு. மத்திய கிழக்கிற்கு செல்லும் 10 விமான சேவைகள் ரத்து. துபாயில் 2 சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அஜத்துல்லா கமேனி கொல்லப்பட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமூக ஊடகங்கள் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். அணுசக்தி போட்டி காரணமாக ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நேற்று காலை முதல் ஏவுகணைகள் மூலம் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. தலைநகர் டெஹ்ரான் மற்றும் பிற பகுதிகளிலும் தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடந்த வண்ணம் உள்ளன. டெஹ்ரானில் ஈரான் உச்ச தலைவர் அஜத்துல்லா கமேனியின் அலுவலகம் மற்றும் இல்லத்தை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கிடையில் ஈரான் உச்ச தலைவர் அஜத்துல்லா அலி கமேனி உயிரோடு இருப்பதற்கான அறிகுறிகள் இல்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவரான கமேனி உயிரிழந்து விட்டார். இது ஈரான் மக்களுக்கு மட்டுமின்றி உலகளவில் கமேனியின் இரத்தவெறி கும்பலால் கொல்லப்பட்ட மக்களுக்குமான நீதி. அமெரிக்காவின் உளவுத்துறை மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளில் இருந்து அவரால் தப்ப முடியவில்லை என ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் எனும் முழக்கத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நேற்று மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. தாயக சேலனை அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த எழுச்சி போராட்டங்கள் நடைபெற்றன. யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் வரை சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், சிவில் அமைப்பினர், கல்வி சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பெருமளவினாரோர் கலந்து கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் போராட்டக்காரர்கள் ஒன்று கூடினர். அங்கிருந்து பேரணியாக புறப்பட்ட அவர்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவை சென்றடைந்தனர். அங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத தலைவர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபைகளின் பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் என பல தரப்பட்டோர் பங்கேற்றனர். தற்போது நடைமுறையில் உள்ள அடக்குமுறை மிகுந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் அதற்கு பதிலாக அரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்கும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் இதன்போது வலியுறுத்தினர். ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்தவும் இவ்வாறான கருப்புச் சட்டங்கள் நாட்டிற்கு தேவையில்லை என்பதே இப்போராட்டத்தின் பிரதான செய்தியாக அமைந்திருந்தது. இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களின் உறவு பாலமாக திகழும் வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இம்முறை 13,500க்கும் மேற்பட்ட பக்தர்களின் பங்கேற்புடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. நெடுந்தீவு பங்குத்தந்தை பத்திநாதன் அடிகளால் திருவிழா கொடி ஏற்றி வைக்கப்பட்டு உற்சவ நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சிலுவைப்பாதை, நற்கருணை ஆராதனை மற்றும் திருச்சொரூப பவனி என்பன இடம்பெற்றன. விசேட ஆராதனைகளை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜேரட்னம் தலைமையிலான அருட்தந்தைகள் வழிநடத்தினர். நேற்று காலை நடைபெற்ற பிரதான திருவிழா திருப்பலி யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜேரட்னம் தலைமையில் இலங்கை மற்றும் இந்திய அருட்தந்தையர்களின் பங்கேற்புடன் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலி நிறைவடைந்ததை தொடர்ந்து இவ்வாண்டுக்கான திருவிழா உத்தியோகபூர்வமாக நிறைவு பெற்றது. இந்த திருவிழாவில் இலங்கை மற்றும் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனா பனாகொட உள்ளிட்ட கடற்படை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
முன்னெப்போதும் இல்லாத வகையில் இம்முறை 13,500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கடற்கடந்து வந்து புனித அந்தோனியாரின் அருளை பெற்றுக்கொண்டனர். பக்தர்களுக்கான போக்குவரத்து, உணவு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இலங்கை கடற்படையினரும் யாழ் மாவட்ட செயலகமும் இணைந்து முன்னெடுத்திருந்தன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் வான்வழி மூடப்பட்டுள்ள நிலையில் அங்கு நிலவும் பதற்றமான சூழ்நிலையை காரணமாக கொண்டு நேற்று இயக்கப்படவிருந்த 10 விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ரத்து செய்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட விமான சேவைகள் வருமாறு: UL 265 கொழும்பு முதல் ரியாத், UL 229 கொழும்பு முதல் குவைத், UL 253 கொழும்பு முதல் டமாம், UL 225 கொழும்பு முதல் துபாய், UL 217 கொழும்பு முதல் தோஹா, UL 230 குவைத் முதல் கொழும்பு, UL 266 ரியாத் முதல் கொழும்பு, UL 254 டமாம் முதல் கொழும்பு, UL 226 துபாய் முதல் கொழும்பு, UL 218 தோஹா முதல் கொழும்பு. மேலும் தகவல்களுக்கு அல்லது பயண விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் அல்லது தங்களது பயண முகவரியை அணுகவும் அல்லது www.srilankan.com இணையதளத்தை பார்வையிடவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி போட்டியின் காரணமாக ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நேற்று காலை முதல் ஏவுகணைகள் மூலம் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றது. தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. தெற்கு ஈரானில் பெண் குழந்தைகள் பயிலும் ஆரம்ப பள்ளி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 50 சிறுமிகள் கொல்லப்பட்டனர். தெஹ்ரானில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனியின் அலுவலகம் மற்றும் இல்லத்தை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வான்வழி தாக்குதலில் ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் புரட்சிகர பாதுகாப்பு படையின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக ராய்ட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3 வெவ்வேறு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமீர் நாசித் சாதே, ஈரான் புரட்சிகர இராணுவத்தின் தரைப்படை தளபதி முகமது பாக்பூர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். எனினும் இந்த செய்திகளை ஈரானிய அரசு ஊடகங்கள் மற்றும் இராணுவம் மறுத்துள்ளன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தனது பணிகளை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானின் மிக உயரிய இராணுவ மற்றும் அரசியல் தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் தொடர்கின்றன. தங்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகின்றது. துபாயில் 2 சர்வதேச விமான நிலையங்களும் மூடப்பட்டிருப்பதால் பயணிகள் எவரும் அங்கு வருகை தர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மறு அறிவிப்பு வரை பயணிகள் செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான இராணுவ தாக்குதல்கள் தொடங்கியதை அடுத்து மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளுக்கு விமான சேவை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உலகின் அதிக விமான சேவை பயன்பாட்டை வழங்கும் துபாயின் துபாய் இன்டர்நேஷனல் மற்றும் துபாய் வேர்ல்ட் சென்ட்ரல், அல் மக்தௌம் இன்டர்நேஷனல் ஆகிய விமான நிலையங்களில் விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. ICC T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகின்றது. இன்றுடன் சூப்பர் 8 சுற்று போட்டிகள் முடிவடைகின்றன. அதன்பின் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அமெரிக்கா, ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஜோர்தான், பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் துபாயில் விமான நிலைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. உலக கோப்பையில் விளையாடும் வெளிநாட்டு வீரர்கள் அவர்களது சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கு துபாய் விமான நிலையம் முக்கிய மையமாக உள்ளது. உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் முடியும் வரை அமெரிக்கா, ஈரான் மோதல் நீடித்தால் வெளிநாட்டு வீரர்கள் சொந்த நாடு திரும்ப மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த நிலையில் மாற்று ஏற்பாடுக்கான பணியை செய்து வருவதாக ICC தெரிவித்துள்ளது. T20 உலகக் கோப்பை எதிர்வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதியுடன் முடிவடைய இருக்கின்றது. வரலாற்றில் இன்று
1948 இலங்கையின் தெற்கே ஓமகமைக்கும் கொட்டாவைக்கும் இடையே இடம்பெற்ற ரயில் விபத்தில் 52 பேர் படுகாயமடைந்தனர். 1971 பாகிஸ்தான் அரசு தலைவர் ஜாகியா கான் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர்களை காலவரையின்றி ஒத்திவைத்தார். கிழக்கு பாகிஸ்தானில் பெரும் மக்கள் கலவரம் வெடித்தது. 1977 சார்லி ஷாப்பின் உடல் சுவிட்சர்லாந்தில் அவரது கல்லறையில் இருந்து திருடப்பட்டது. 1995 யாகு தேடுதளம் ஆரம்பிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.